அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். திரும்ப நம்ம கலிஃபோர்னியால தான் இருக்கோம். இன்னைக்கு இந்த செர்ரி மரத்துக்கு பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஆனா இன்னைக்கு நான் உங்களை ஒரு திராட்சை தோட்டத்திற்கு கூட்டு போறேன். ஏன்னா இங்க கலிஃபோர்னியால சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற ஒரு மாநகரம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சான் பிரான்சிஸ்கோ மாநகரம் வடக்கு கலிஃபோர்னியால இருக்கு. இந்த வடக்கு கலிஃபோர்னியால சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்துக்கு மேல 2 முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒன்று சொனோமா வேலி, இன்னும் நாப்பா வேலி அப்படின்றது. இப்போ இந்த 2 இடங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தட்பவெட்ப சூழ்நிலை ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப நல்ல அழகாகவும் இருக்கும். அதை என்ன சொல்றேன்னா, ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மண்ணிற்கு மிகவும் அதிகமாக விளைகின்றது கிரேப்ஸ், திராட்சைகள். எங்கே பார்த்தாலும் நீங்கள் நாப்பா வேலிலையும் சொனோமா வேலிலையும் மகிழ்ந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திராட்சை தோட்டங்களாக இருக்கும். இப்போ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த திராட்சை தோட்டங்கள்லேருந்து நான் இங்கே விவசாயி ஒருத்தர் வேளாண்மை செய்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், திராட்சை தோட்டங்கள்லேருந்து நாங்கள் ஒயின் மட்டும் எடுத்து ஏற்றுமதி பண்ணுறதில்ல, இல்லை அமெரிக்காவில் இல்லை ஊருக்கு அனுப்புறது கிடையாது. ஒயினை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரேப்ஸ், திராட்சைகளும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம், விலைக்கு விற்கிறோம். அதே மாதிரி அந்த திராட்சைகளை உலர வச்சு அதை உலர் திராட்சைகள், ரெய்சன்ஸ் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, உலர் திராட்சைகள் அப்படியே விற்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த இடங்கள்ல நம்மளால போயிட்டு ஒரு இடத்த வாங்க முடியாது, ஏன்னா பயங்கர விலை அதிகமாக இருக்கு. எதனால விலைகள் மிக அதிகமாக இருக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இது பொண்ணு விளையிற பூமி மாதிரி. இந்த பொண்ணு விளையிற பூமியில நாங்கள் திராட்சையை போட்டு திராட்சையை ஏற்றுமதி பண்றோம், திராட்சை பழரசம் ஒயின். அது 10,000 கோடிக்கு அமெரிக்காலேருந்து மற்ற நாடுகளுக்கு நாப்பா வேலி அண்ட் சொனோமா வேலிலேருந்து ஏற்றுமதி பண்றோம். அதே மாதிரி திராட்சைகளையும் நாங்கள் ஏற்றுமதி பண்றோம், அதாவது நம்ம வீட்டில் சாப்பிடும் திராட்சைகள். அது இல்லாமல் உலர் திராட்சை, இப்போ திராட்சைகள் பார்த்தீங்கன்னா 5,000 கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அப்போ ஒரே ஒரு பொருள் தான், கமாடிட்டி தான் திராட்சை. திராட்சையிலேருந்து ஒயின், அதை பழரசம் பண்ணி அதை ஒயின், அதுக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் 10,000 கோடிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அடுத்தது வெறும் திராட்சை மட்டும் 5,000 கோடிக்கு. அடுத்தது ரைசன்ஸ், உலர் திராட்சை 1,700 கோடிக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இப்போ வந்தப்ப திராட்சைகள் அதிகமாக விளையலை. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த மார்ச் மாதத்துல திராட்சைகள் இல்லை, அவங்க பயிர் மட்டும் விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திராட்சை மரத்துக்கும் இடையில ஒரு நேர்த்தி இருக்கும். அதை இந்த காணொலியில் நீங்க பார்ப்பீங்க. எப்படி அப்படின்னா, போன வருடம் நான் கோடையில வந்தேன். கோடையில இங்க திராட்சைகள் ஏற்றுமதி செய்யற ஒரு இடத்துக்கு போய் அங்க எல்லா இதையும் தொகுத்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு காண்பிக்க போறேன், அதுலயும் நான் தான் பேசுவேன். அப்ப இந்த பொருளாதாரம் சரியா இல்லை தவறா அப்படின்றத உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா இந்த சான் பிரான்சிஸ்கோல தான் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த மண்ணையும் இந்த மண்ணிலிருந்து விளைகின்ற பொருட்களையும் ஏற்றுமதி செய்வது சீமானன் சொல்கின்ற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்ன தவறு அப்படின்றதோட இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க திராட்சை தோட்டத்துக்கு. நம்ம இட்டாலி அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு கோட்டைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஆனால் இந்த கோட்டை அப்படியே இட்டாலியன் கேசல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் இது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த இடம், நாம் இருக்கிற இடம் கலிஃபோர்னியாவில் நாப்பா வேலி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டை எதனால் இட்டாலிய முறையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கோட்டையை கட்டியவரிங்க ஒரு 30 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இந்த கோட்டையை கட்டுறதுக்கு. 2007 தான் இந்த கோட்டையை திறந்தார்கள். என்ன அப்படின்னா, அவர் ஒரு இட்டாலியை பூர்வீகமாக கொண்டவர். அப்போ தங்கள் முன்னோர்கள் இட்டாலியில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி கோட்டை கட்டி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னு இங்கே கட்டியிருக்காரு. இந்த கோட்டையோட பேர் கேஸ்டலா டி அமரோசா அப்படின்னு. இது நாப்பா வேலி அப்படின்ற இடத்துல இருக்கு. ஆனால் இந்த காணொலியில் நாம் இந்த கோட்டையை பற்றி பார்க்க போகிறதில்ல. இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிகம், அதாவது இந்த மண்ணை சார்ந்த ஒரு தொழிற்சாலை மாதிரி அமைச்சு இந்த கோட்டையில் இயங்குறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, நம்ம இந்த கோட்டையை அவர் எப்படி கட்டினார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது 30 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. இட்டாலியிலேருந்து எல்லா கற்களையும் இறக்குமதி பண்ணி அவர் இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. ஆனால் இந்த கோட்டையில் அவங்க செய்கிற வணிகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்குல்ல இந்த திராட்சைகள் தான் இங்கே இருக்கிற வணிகம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுக்கவே திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தில் அவங்க இட்டாலியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திராட்சை பழரசம், அதாவது ஒயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒயின் ஃபேக்ட்ரியை தான் உள்ளார வச்சுருக்காங்க. இதன் மூலம் எவ்வளோ பெரிய ஒரு வணிகத்தை அவங்க கலிஃபோர்னியாவில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுக்கவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திராட்சைகள் எல்லாம் நல்லா கனிஞ்சு வந்திருக்கு. இந்த திராட்சை தோட்டத்தை பற்றியும் இந்த திராட்சை தோட்டத்துலேருந்து இவங்க எப்படி ஒயினை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது, அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கோட்டையில் அவங்க ஒயின் எப்படி உற்பத்தி செய்கிறோன்றதை மட்டும் வச்சு அவங்க வணிகம் பார்க்கல.
எப்படி ஒயின் உற்பத்தி செய்கிறோன்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஈகோ டூரிசம் அப்படின்ற இதில் அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் கட்டணம் செலுத்தி இங்கே வந்து பார்க்குறாங்க ஒயின் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. இங்கே கொஞ்சம் நேரம் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. இதைத்தான் சீமானன்னு அடிக்கடி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இதை செய்ய முடியும் அப்படின்னா. இவங்க பலவிதமான திராட்சைகளை தாண்டி சில திராட்சைகளை இயற்கையான முறையில் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே எந்தெந்த திராட்சைகள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு, இயற்கையான முறையில் விளைவித்த திராட்சைகள் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த திராட்சைகள் விளையிற திராட்சைகளை இங்கே இருக்கிற கோட்டைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு இதில் பண்ணி அதை ஒயினாக உருவாக்கி அவங்க வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. 12,000 கோடி ரூபா ஒவ்வொரு வருடமும் கலிஃபோர்னியா வெளிநாட்டுக்கு இந்த ஒயினை ஏற்றுமதி சம்பாதிக்கிறது. இப்போ எதனால் கலிஃபோர்னியாவில், அதுவும் முக்கியமாக கலிஃபோர்னியா ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருந்தாலும் எதனால் நாப்பா வேலையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒயின் இல்லை இந்த திராட்சை பழரசத்தை அவங்க உருவாக்குறப்ப இந்த மண் இருக்குல்ல, இந்த கலிஃபோர்னியாவில் நாப்பா வேலியோட மண், அதுவும் இந்த தட்பவெட்ப சூழ்நிலை தான் மிக முக்கியமான காரணங்கள் அந்த ஒயினுக்கான ஒரு சுவையை கொடுக்கறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நான் ஒயின் குடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நான் பேசிக்கிட்டு இருந்த நிறைய பேர்கிட்ட எதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் இந்த மண் அப்படின்றது தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், சரி இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு திராட்சையை போட்டு எல்லாம் பண்ணுறீங்களா, ஒரே மாதிரியான ஒரு ஒயினை உருவாக்குறீங்களா? அதற்கான பதில் அதுவும் இல்லை. என்னன்னா, பலவிதமான திராட்சைகளை இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டுமே பயிரிடுறாங்க. அந்த பலவிதமான திராட்சைகள், ஒவ்வொரு திராட்சையிலேருந்தும் ஒரு விதமான ஒயினாக உற்பத்தி பண்ணுறாங்க. கேபர்னே சவின்யான், மெர்லோ, பினோனூவா, மால்பெக், இந்த மாதிரி பலவிதமான ஒயின்களை அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஒயினுக்கு பின்னாடி ஒரு விதமான திராட்சை இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே பலவிதமான திராட்சைகளை அவங்க போட்டிருக்காங்க. திராட்சையை பார்க்குறீங்க, இந்த திராட்சை தான் வந்து ஒயினாக மாற்றுறாங்க. இதே மாதிரி தான் சீமானண்ணா அடிக்கடி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தென்னை மரம், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பனை மரம், இது ரெண்டுலேருந்து வர தென்னம்பால், பனம்பால், இது இரண்டையுமே வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அது எல்லாமே இயற்கையானது, அது ரொம்ப முக்கியமானது. அது ஆப்பிரிக்காலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இங்கே எப்படி இருக்கும், இந்த திராட்சையை வச்சு ஒரு ஈக்காலஜிக்கல் டூரிசம்னு எப்படி அமெரிக்கர்கள் உருவாக்கியிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம தமிழர்களோட பனம்பால், தென்னம்பால் இவை இரண்டையும் வச்சு நம்மளால் ஒரு ஈக்காலஜிக்கல் டூரிசத்தை உருவாக்க முடியுமா முடியாது? இதான ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த பதனி, அந்த தென்னம்பால், அந்த பனம்பால், இந்த நொங்கு, இதையெல்லாம் வெட்டி போட்டு வெள்ளைக்காரர்கள்ட்ட கொடுக்குறோம் ஈக்காலஜிக்கல் டூரிசம்ன்ற பேரில் அவங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க அதுக்கே கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ சுவையான ஒரு இதை வந்து இங்கே நான் குடித்ததே கிடையாது. அப்போ இதே மாதிரி தான் இந்த மண்ணை சார்ந்த வளம், வளம் சார்ந்த மரம், மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்றது தான் சீமானன்னு அடிக்கடி சொல்கிறது. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், கலிஃபோர்னியாவில் வந்து ஒயின் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா, கலிஃபோர்னியாவில் அமெரிக்காலே மிக அதிகமான ஜிடிபி இருக்கிறது கலிஃபோர்னியா மாநிலம் தான். இங்கேருந்து உலகத்துக்கு எல்லா நாடுகளுக்கும் மென்பொருள் ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே விளைகின்ற நிறைய பொருட்களை அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து ஆல்மண்ட்ஸ் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து அரிசி நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு. அப்போ கலிஃபோர்னியாவிலேருந்து பழங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏன்னா கலிஃபோர்னியாவோட தட்பவெட்ப சூழ்நிலை ஓரளவு வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. அப்போ இந்த தட்பவெட்ப சூழ்நிலை வேளாண்மைக்கு சரியாக இருக்கின்றதுனால அவங்க மென்பொருள் மட்டும் ஏற்றுமதி பண்ணலை, எல்லா விதமான பொருட்கள் இங்கே என்னெல்லாம் விளையுதோ கலிஃபோர்னியா மாநிலத்தில் அது எல்லாத்தையுமே அவங்க நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அமைக்கிறது, மண் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறது ஒரு லாபம். இன்னொன்று, நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த திராட்சையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா படிக்காதவர்களுக்கு வேலை, திராட்சை பழரசத்தை அதுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை, இந்த திராட்சை எத்தனை பேருக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதுக்கு ஒரு வேலை. அப்போ இந்த மாதிரி அனைவருக்குமான வேலையை நம்மளால் உருவாக்க முடியுமா முடியாது அப்படின்றத ஒரு அடிப்படை கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். சரி, இப்போ இந்த காணொலியை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த காணொலி? சரி, இது மாதிரி தான் கலிஃபோர்னியா மாநிலம் முழுக்கவே வேளாண்மை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை அப்படின்னு வச்சு அதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஏற்றுமதிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த திராட்சை தோட்டத்துல இது மட்டும் 17,000 கோடி ஏற்றுமதி மட்டும் பண்றாங்க. இது இல்லாம உள்நாட்டுக்குன்னு ஒரு வணிகம் ஒண்ணு இருக்கு. அப்ப இதை பத்திலாம் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதே மாதிரி இங்க கலிஃபோர்னியால ஒரு வேளாண்மை செய்யற ஒருத்தரோட பண்ணைக்கு நாங்க போயிருந்தோம். அதை வந்து அடுத்த வாரத்துல வெளியிடுறோம். அந்த காணொலியை பாருங்க. அது 40,000 கோடி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பொருள். அது என்ன அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.